ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீசர்ஸ் அசோசியேஷன் சென்னை சார்பில் 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு அறவழி ஆர்ப்பாட்டம். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீசர்ஸ் அசோசியேஷன் சென்னை சார்பில் 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு அறவழி ஆர்ப்பாட்டம் அச்சங்கத்தின் தலைவர் வேலுசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு அறவழி ஆர்ப்பாட்டத்தில் பொதுச் செயலாளர் கலியமூர்த்தி, மாநில கொள்கை பரப்பு செயலாளர் மனோகரன் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் 18 அம்ச கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று முழக்கங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டமைப்பு வாழ்கவே, தமிழக அரசே, தமிழக அரசே, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்து, வழங்கிடு, மருத்துவ காப்பீடு திட்டத்தின் முழு செலவையும் வழங்கிடு, அமல்படுத்து, ஓய்வு காவலர் நல வாரியத்தை மீண்டும் அமல்படுத்து, இயற்றிடு, காவலர் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிடு, மாவட்ட காவல் வளாகத்தில் ஓய்வூதியர் அலுவலகம் அமைத்திட அனுமதி வழங்கிடு. தமிழக அரசே, காவலர் மருத்துவமனைகளை மாவட்டம் தோறும் திறந்திடு, உயர்த்திடு, குடும்ப நல நிதியினை 2 லட்சமாக உயர்த்திடு, மருத்துவ படித்தொகையினை 2000 உயர்த்திடு. தமிழக அரசே, கமிட்டேஷன் திட்டத்தை 12 குறைத்திடு. வாழ்கவே, கூட்டமைப்பு வாழ்கவே. ஆர்ப்பாட்டத்திற்கு இடையில் சங்கத்தின் தலைவர் வேலுசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். ஓய்வு பெற்ற காவலர்களின் மாவட்ட சங்கங்களின் கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பின் மூலம் காவலர்களுக்கு, ஆன் டியூட்டி காவலர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. ஓய்வு பெற்ற காவலர்கள் நலனை காப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. 2019 ரிட்டையர்ட் போலீஸ் பர்சனல் வெல்ஃபேர் போர்டுன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அது 6 வருஷம் ஆகுது, இன்றைக்கி வரைக்கும் செயல்படலை. அதற்காக நாங்கள் பிப்ரவரி மாதம் 11 திருவள்ளூரில் ஒரு மீட்டிங் போட்டோம். அதில் இந்த தீர்மானம் நிறைவேற்றினோம். 18/2/24 கன்னியாகுமரியில் ஒரு மீட்டிங் போட்டோம், கோயம்பேடில். அதுலேயும் ரிப்போர்ட் எழுதி அனுப்பிச்சோம், நடவடிக்கை இல்லை. 17/8/24 தாம்பரத்தில் ஒரு மீட்டிங் போட்டோம். அதுலேயும் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றலை. 15/9 மயிலாடுதுறையில் ஒரு மீட்டிங் போட்டோம், தீர்மானம் நிறைவேற்றி அரசுக்கு அனுப்பிச்சோம். அரசு எங்களுக்கு செவிசாய்க்கலை. 21/11 கன்னியாகுமரியில் ஒரு மீட்டிங் போட்டோம், இதே தீர்மானத்தை நிறைவேற்றி அரசுக்கு அனுப்பிச்சோம், அதுலேயும் செயல்படலை. 15/12 தஞ்சாவூரில் ஒரு மீட்டிங் போட்டோம், தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சோம், அதுவும் செயல்படலை. அதற்காக இந்த அறவழி ஆர்ப்பாட்டம் நாங்கள் நடத்துகிறோம். எங்களுடைய மெயினான கோரிக்கை என்னென்னா, ஒரு ஓய்வு பெற்றவர் 70 வயசு 75 வயசில் ஆஸ்பத்திரிக்கு போனார்னா உடனே 2 லட்ச ரூபா பணம் கட்டுங்கன்றாங்க. யார் வீட்லேயும் 2 லட்ச ரூபா பணம் உடனே இருக்காது. ஆனால் நாங்கள் மாதம் 497 ரூபா அரசுக்கு கட்டுறோம், எவரி மந்த்து கட்டுறோம். அந்த பணத்திலிருந்து பல கோடி ரூபாய் மிச்சம் இருக்குது. ஆனால் 3 லட்சம் செலவு பண்ணால் கூட அவங்க கொடுக்குறது 60,000, 1 லட்சம், அதுவும் லேட்டாக. உடனே முன்னாடி இவங்க அட்மிட் ஆகும்போது பணம் இல்லாதனால அதிர்ச்சிக்குள்ளாகி இறந்து விடுகிறார்கள். அதுதான் எங்களுக்கு என்ன சொல்லணும்னா, அட்மிட் ஆகும்பொழுதே பணத்தை கொடு, அல்லது எங்களுடைய பணத்திலிருந்து நீ எடுத்துக்கோ, எங்களுக்கு இம்மீடியட்டாக சிகிச்சை தேவை. ஆனால் 10 லட்சம் 7 லட்சம் கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க. இருதய சிகிச்சைக்கே 1,60,000 மேலே கொடுக்கறது கிடையாது, பல லட்சங்கள் செலவு பண்ணாலும். அது நம்பர் 1. நம்பர் 2 வெல்ஃபேர் போர்டு ஆரம்பிக்கலாம் 6 வருஷமாக, அது ஒன்று ஆரம்பிக்கணும். 3 சிடி செல்வம் ஹைகோர்ட் ஜட்ஜு மூலமாக ஒரு போலீஸ் கமிஷனை ஆரம்பித்து அதில் 3 போலீஸ் அதிகாரிகளை வச்சு எங்களுக்காக ஒரு சில கோரிக்கைகளை நிறைவேற்றி சிஎம் கிட்ட கொடுத்தாங்க. அந்த காவலர் வாரியம் சிடி செல்வம் ஹைகோர்ட் ஜட்ஜு கொடுத்ததுக்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கலை. அந்த நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. 4வது 70 வயசு ஆனவங்களுக்கு 10% போனஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் பென்ஷன். 20 வயசு ஆனவங்களுக்கு இன்னும் 15% கொடுக்கணும், அது ஒரு கோரிக்கை. அப்புறம் 5வது ஆணையத்தில் கொடுத்ததை உடனே நிறைவேற்றணும். 3/1 ஜனவரி மாதம் 5வது ஆணையத்தில்
ஒன்று நிறைவேற்றல. எங்களுடைய கோரிக்கையை சொன்னோம். அந்த கோரிக்கையை சிடி செல்வம் ஹைகோர்ட் ஜட்ஜு, டிஜிபி ராதாகிருஷ்ணன் மற்றும் 5 அதிகாரிகள் இதை கேட்டாங்க, அரசுக்கு அனுப்பிச்சாங்க. இன்றைக்கி வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. சில நல்ல ஆஸ்பத்திரியெல்லாம் பட்டியலிருந்து எடுத்துட்டாங்க. நல்ல ஆஸ்பத்திரியில் சிஎம்சி, கோயம்புத்தூரில் கங்கா ஹாஸ்பிட்டல், சில முக்கியமாக நல்ல ஹாஸ்பிட்டலில் பட்டியலிருந்து எடுத்துட்டாங்க. அதை சேர்க்கணும், இன்னும் நல்ல ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும். பணம் நிறையா பிடிக்கிறாங்க, ஆனால் நல்ல ஹாஸ்பிட்டலில் பட்டியலிருந்து எடுத்துட்டாங்க, சிகிச்சைக்கு அனுமதிக்கலை. அது ஒன்று. எங்களுக்கு டெம்பிள் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸில் ஒரு போலீஸ்கார் ரிட்டையர் ஆகிட்டு வாட்ச்மேன் வேலை பார்க்குறாரு, நைட்டுக்கு கோயிலை பாதுகாக்கிறாரு. அவருக்கு வெறும் 7500 தான் கொடுக்குது, 15000 கேட்டிருக்கிறோம். அதில் ஆர்மியும் இருக்காங்க. அப்புறம் காவலர்கள் ஓய்வு பெறும்போது 50% மானியத்தோட வீடு கொடுக்கணும். நீ வருஷத்துக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற, ஒரு இடத்துல அவன் ஃபேமிலி வச்சுட்டு இருக்க முடியல. ஒரு காவலர் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள 36 இடத்துக்கு மாற்றப்படுகிறார். ஆகினால அவருக்கு ரிட்டையர்ட் ஆகும்போதாவது 50% மானியத்தில் வீடு கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறோம். ஒரு பதவிக்கு ஒரே மாதிரியான பென்ஷன் கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறோம். மருத்துவப்படி 2000 கொடுக்கணும் மாதம், அது கேட்டிருக்கிறோம். அனைத்து மாவட்டங்களிலும் காவலர் மருத்துவமனைன்னு ஒன்று இருக்குது. வேலூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது. அது எல்லா மாவட்டத்திலையும் விரிவுபடுத்தணும், அது கேட்டிருக்கிறோம். காவலர்களுடைய எண்ணிக்கை இன்னும் 1,20,000 இருக்குது பல ஆண்டுகளாக. அதை மினிமம் 2 லட்சமாக மாற்றணும், ஏற்றணும். அதே மாதிரி காவல் நிலையத்தை மினிமம் 2000 காவல் நிலையம் ஓப்பன் பண்ணணும், பாப்புலேஷனுக்கு தகுந்தவாறு. அப்புறம் பணியில் உள்ள காவலர்கள் இருசக்கர வாகனங்களுக்கு எந்த ஒரு போலீஸ்காரரும் டியூட்டிக்கு போனால் அவருடைய பெட்ரோல் போட்டு தான் போகிறாரு. ஒருத்தனை போய் பிடிச்சிட்டு வரதுன்னா சொல்கிறாரு, எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, போகிறான், அவன் வண்டியில் தான் போகிறாரு. அவருக்கு பெட்ரோல் அலவன்ஸு ஒரு 2000 கொடுக்கணும் மாதம். இது எங்களுடைய கோரிக்கை. நம்ம கூட்டமைப்பின் தலைவர் நாங்கள் சொன்னதை நாங்கள் அப்படியே எல்லோரும் ஏற்றுக்கிறோம். கவர்மெண்ட் ஏற்று செய்யணும். இந்த போராட்டம் இதோடு நிற்க போகிறது இல்லை. இது ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தான். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அடுத்தது மாவட்டந்தோறும் நடக்கும். ஆர்ப்பாட்டம் போராட்டமாக மாறும். போராட நாங்கள் தயாராக இருக்கோம். போராட்டம் தான் முடிவு அப்படின்னா அதையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோங்கிறத இந்த உங்களுடைய ஊடகங்கள் மூலமாக அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் நாங்கள் தெரியப்படுத்திக்க விரும்புகிறேன். நன்றி. இன்னொன்று, அதாவது ஆன் டியூட்டியில் காவலர்கள் பாதிக்கப்பட்டால், தாக்கப்பட்டால் அவருக்கு முழு மரியாதையோட இழப்பீடு தொகை நிறையா வழங்கணும். கே வேலுசாமி, கூட்டமைப்பு தலைவர், சென்னை. காவலர்களும் சரி, பெண் காவலர்களும் சரி, சட்டம் ஒரே சட்டம் தான். அவர்களுக்கு நாங்கள் மாற்றி அமைக்கிறது கிடையாது. இருந்தாலும் இந்த ஹெல்த் சம்பந்தமாக நிறைய பெண்கள் நிறைய பாதிக்கப்படுகிறாங்க. அதனால இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மிகவும் முக்கியம் என்பதை வலியுறுத்துகின்றேன். இதனால் இறப்புகள் தவிர்க்கப்படும். இந்த ஹெல்த்தை முக்கியமாக கவனம் செலுத்திக்கிட்டாங்கன்னா பல உயிர்களுடைய இறப்புகள் தவிர்க்கப்படும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.